தளபதிக்காக வீடு வீடா போய் இறங்கி வேலை பார்க்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆல்ரெடி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி இருக்கிற அனைத்து தம்பிமார்களும் சகோதரிகளும் எல்லாருமே தளபதிக்காக வேலை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா மக்களுக்கான மாற்றம் கண்டிப்பா நடக்கும். ஏழை எளிய மக்களுக்கான ஒரு தளபதியோட ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியா இருக்கும். இளைஞர்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்கும். பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு ஆட்சியா இருக்கும். தமிழ்நாடு கண்டிப்பா எல்லாருமே சும்மா வாய் பேச்சுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சியில வந்து தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வருவோம், ஸ்பெயின் மாதிரி கொண்டு வருவோம். கண்டிப்பா தளபதி ஆட்சியில கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட பல மடங்கு தமிழ்நாடு கண்டிப்பா வளரும். கல்வியிலையும் சரி, பெண் பாதுகாப்புலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, கண்டிப்பா தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னாடி தலைமையில நிற்கும். அது கண்டிப்பா தளபதி ஒரு ஆள்ல தான் பண்ண முடியும். தளபதி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாருங்க. கண்டிப்பா எங்களுக்கு 30ல இருந்து 40 வரையும் கண்டிப்பா ஓட்டு பர்சன்டேஜ் கண்டிப்பா இருக்குன்னு. பெண்கள் மத்தியில மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. நாங்கெல்லாம் ஒரு நிர்வாகிகளா இருக்கோம். நாங்க வந்து கிராமங்களுக்குள்ளயும் சரி, ஒரு ஊராட்சி வீதியா நாங்க போகும்போது மக்கள்கிட்ட அந்த எழுச்சியை நாங்க பாக்குறோம். அதாவது நாங்க மக்களை போகும்போது மக்களே அவ்வளவு ஒரு சந்தோஷமா எங்க கூட வந்து போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், எங்க கிட்ட தளபதி பத்தி விசாரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் வந்து தளபதி கொடுத்த ஒரு அடையாளத்தினாலதான் மக்கள் எங்க கிட்ட வர்றாங்க. இல்லைன்னா நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ தான். இதுக்கு முழு காரணம் தளபதி தான். பெண்கள் மத்தியில அவ்வளவு ஒரு எழுச்சி இருக்கு. ஒரு 18 வயசுல இருந்து 45 வயசு வரையும் உள்ள பெண்கள் எல்லாமே தளபதின்னு சொல்லி அவ்வளவு ஒரு வெளியில இருக்கிறாங்க. கண்டிப்பா 2026 தளபதி சொல்ற மாதிரி பெண்களுக்கான ஆட்சியாகவும் தமிழ்நாட்டுக்கான ஆட்சியாகவும் கண்டிப்பா இருக்கும். மக்கள் மத்தியில ரொம்ப எழுச்சி இருக்கு.